ஈடுபடாதவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வந்துருச்சு. அப்ப உரிமைக்காக போராடுறவங்க ஃபேஷன் நீங்க சொன்னீங்கன்னா தினம் தினம் அரசாங்கம் ஃபேஷன் ஷோ தான் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு செவிலியர்கள் அரசு ஊழியர்களுக்கு நீங்க பழைய ஓய்வூதிய கொள்கைன்னு சொல்றாங்க. அது உண்மையா ஆராய்ந்து பார்த்தா அது பழைய ஓய்வூதிய கொள்கையே இல்ல. அவங்க எதற்காக போராடினார்கள் அது கொடுக்கப்படவில்லை. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யல. எல்லாத்தோட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, திருப்பி காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுன்னா நீட்டை நாங்க எடுத்துருவோமா. எத்தனை வாட்டி தான் இந்த நீட்டை வச்சு இப்படி பொய் சொல்லி கொண்டிருப்பீர்கள்? முதல்ல இந்த அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டிய அரசாங்கம். ஏனென்றால் முதல் கையெழுத்தை நீட்டுக்கு நாங்க எடுப்போம்னு சொன்னாங்க, செய்யல. அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸ் அரசாங்கம் வரப்போவதில்லை. ஆனா மறுபடியும் இந்த நீட்டை வைத்து மாணவர்களின் தன்னம்பிக்கை குலைக்கிறார்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழுக்காக நாங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு. நம்ம வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் கங்கையும் காவிரியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் தமிழ் பெயர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கடாரம் வென்றான்னு அவருக்கு பேரு. இன்னும் சொல்ல போனா ராஜேந்திர சோழன் பெயரையே மும்பைல ஒரு போர்ட்டுக்கே வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல அப்படிலாம் நம்ம செய்யறது இல்ல. ஆனா மகாராஷ்டிரா அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்க போது, ஏன்னா அவர் கடல் கடந்து அரசியல் செய்தார் என்பதற்காக ராஜேந்திர சோழனின் படமே அங்கே உள்ள துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்தியா முழுவதும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலினா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், தமிழை மிகவும் பெருமை இழக்க செய்து கொண்டேன். தமிழ வேற என்ன வார்த்தை கூட எனக்கு சொல்ல வரல. பெருமை இழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எல்லாம் ரோல் மாடல் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை எப்படி யார் சொல்லிருக்காரு ரோல் சொல்றாரு? தனியார் நிகழ்ச்சியில நேற்று பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் சொல்வார். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனா அவரை என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நான் உருவகப்படுத்திக் கொள்ள முடியாது. அவர் இன்னும் மக்களுக்காக சேவை செஞ்ச பிறகு அவரை பத்தி கருத்து என்னால சொல்ல முடியும். ஆமா, நேற்று நானும் அவரும் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டும் போதுதான் அவர் கொஞ்சம் மயக்கம் வந்தது. நான் அங்க இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் அப்போலோல இருக்காரு, நலமா இருக்கிறாரு. அவர் இன்னும் பூரண நலம் அடைந்து வர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்லவேளை எங்களால அங்க இருந்ததுனால முதலுதவி செய்ய முடிந்தது. இறைவன் அவரை பூரண நலத்தோடு திரும்ப நமக்கு ஒரு ஆரோக்கியத்தோடு மக்கள் பணியாற்ற அவர் திரும்பி வர வேண்டும் என்று நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன்.